கரூரிலே நடந்து விட்டது என்று உங்களுக்கு தெரியும். தெரிந்தவுடன் ஒரு தலைவன் என்ன பண்ணியிருக்க வேண்டும்? எனது தொண்டர்கள் அங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், பலர் தனது இன்னுயிரை இழந்திருக்கிறார்கள், நான் இப்போது அவர்களுடன் இருப்பது தான் சரியாக இருக்கும் என்று தமிழக அரசிடம் முறையிட்டு ஒரு நல்ல பாதுகாப்புடன் நீங்கள் மக்களை சந்திக்க வந்திருக்க வேண்டுமா இல்லையா? ஒரு தலைவனாக இருந்திருந்தால் நீங்கள் நிச்சயம் வந்திருப்பீங்க. ஏன் நீங்கள் வரல? ஏன்னா உங்களுக்கு மக்கள் மீது அக்கறை கிடையாது. யாரோ இறக்குறாங்க அப்படின்ற எண்ணத்தில் இருக்கும் தானே நீங்கள் திரும்ப சென்னைக்கு போயிட்டீங்க. உண்மையாலுமே உங்களுக்கு உங்கள் தொண்டர் மீது அக்கறை இருந்திருந்தால், பாசம் இருந்திருந்தால், அன்பு இருந்திருந்தால் நிச்சயம் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? சென்னைக்கு போகாமல் நீங்கள் மீண்டும் கரூருக்கே வந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை. ஏன்னா உங்களுக்கு தான் மக்கள் மீது அக்கறை இல்லையே. என் மக்களை என்ன சொல்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. எனக்கு மக்களை நினச்சா கோபமும் வருகிறது. அவர்கள் அறியாமை நினைத்தால் எனக்கு ஏமாற்றமாக, இனியும் இந்த காலத்திலும் இவ்வாறு அறியாமையில் இருக்கிறார்களே என்ற வருத்தம் இருக்கிறது. என் மக்களை நீங்கள் விழித்து கொள்ள வேண்டும். தயவு செய்து சொல்கிறேன், இனி இது போன்ற பெருங்கூட்டங்களுக்கு, நெரிசல் மிகுந்த கூட்டங்களுக்கு போகாதீங்க. இது விஜய் வந்தார் இல்லையா, அவருக்கு ஒரு சம்பவம் தான். ஆனால் இழப்பு ஏற்பட்டது இல்லையா, அவர்களின் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தான் இது துயரம். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த காரணம் என்னன்னா, காவல்துறையும் தமிழக அரசும் உளவுத்துறையும் தான் காரணம். கரூர் டிஎஸ்பி அவர்கள் சொல்கிறார், கிட்டத்தட்ட 10,000 நபர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. நாங்கள் கூடுதலாகவே காவலர்களை அனுப்பி பாதுகாப்பை உறுதி செய்தோம் என்று சொல்கிறார். உளவுத்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது? இதிலிருந்து என்ன தெரிகிறது? உளவுத்துறை செயலிழந்து விட்டது என்று கரூர் டிஎஸ்பி அவர்கள் சொல்கிறார். இதற்கு முன்பு 4 இடங்களில் மக்கள் சந்திப்பினை விஜய் அவர்கள் நிகழ்த்தியிருக்கிறார். கூட்டம் எவ்வாறு கட்டுக்கடுங்காமல் வந்தது என்று தெரியும். இங்கு எவ்வளவு கூட்டம் வரும் என்பதும் தெரியும். தெரிஞ்சு எதற்காக பாதுகாப்பற்ற நிலையில் உங்களை அனுமதி கொடுக்க சொன்னது? உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னா நீங்கள் அனுமதி கொடுத்துருக்க வேண்டாமே. எதற்காக நீங்கள் அனுமதி கொடுத்துட்டு இப்படி மக்கள் உயிரில் விளையாண்டு கொண்டிருக்கிறீர்கள்? கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? என் மக்களே, இங்கு ஆட்சியில் இருப்பவர்களும் உங்களை சந்திக்க வருபவர்களும் உங்களால் அரசியல் பதவிக்கு செல்ல நினைப்பவர்களும் உங்கள் மீது அக்கறையற்றவர்கள். உங்கள் உயிர் அவர்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது.